2026 அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதற்கான முன்னெடுப்புகளை மிக விரைவாக செய்த கட்சி பாஜக. அந்த அடிப்படையில் இப்போது இருக்கக்கூடிய நிலையில் யார் களத்தில் முந்தியிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? களத்தில் முந்தி இருக்கிறத தாண்டி யார் பயப்பட்டு பின்னாடி போகிறாங்க அப்படின்ற ஒரு சமீபத்திய நிகழ்வுகள் அதை எடுத்துக்காட்டாக சொல்லும்போது யார் தேர்தலை கண்டு பயப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடந்த தேர்தல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமையிலான பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இருந்த கூட்டணி ஒரு 35 தொகுதிகளில் வெறும் 1,80,000 வாக்குகளில் இழந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது ரொம்ப க்ளோஸ் எலெக்ஷன் தான் அது. அப்போ அந்த தேர்தலை மிக முக்கியமாக தீர்மானித்தது கடந்த 2021 என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் ரொம்ப மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில், கவரக்கூடிய வகையில், ஆனால் செயல்படுத்த முடியாத வகையில் அவர்கள் அறிவித்த வாக்குறுதிகளை நம்பி மக்கள் வாக்களித்தார்கள் என்பது உண்மை. அப்போது முதன்மையான வாக்குறுதி மக்களை ஈர்த்தது, குறிப்பாக பெண்களை ஈர்த்தது அந்த உரிமை தொகை அப்படின்ற ஒரு வாக்குறுதி. அப்போது அனைத்து பெண்களுக்கும் அந்த திட்டத்தை அமல்படுத்துவோம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. எப்போ சொன்னாங்கன்னா தேர்தலில் வென்ற அடுத்த மாதத்திலிருந்தே நாங்கள் அமல்படுத்துவோம்னு சொன்னாங்க. அப்போது மே 2021 தேர்தல் வென்றார்கள். ஜூன் 2021 அமல்படுத்தியிருக்கணும். ஆனால் அவர்கள் அமல்படுத்தியது செப்டம்பர் 2023, அதாவது 27 மாதங்கள் கழித்து. அங்கே ஒரு பொய்யை சொல்லி மக்களை முட்டாளாக்கி இருக்கிறார்கள். இரண்டாவது, அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும்னு சொன்னாங்க. அப்போ 2.5 கோடி பெண்களில் எவ்வளோ பேருக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,30,00,000 பெண்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. இப்போ முதல்வர் ஆகட்டும் இல்லை திமுக அமைச்சர்கள் எல்லாருமே மேடைக்கு மேடை சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா 98% வாக்குறுதிகளை முடித்துவிட்டோம், 99% முடிச்சிட்டோம் அப்படின்னு. இது ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம ஸ்டடி படி என்ன எடுத்திருக்கோன்னா வெறும் 66 வாக்குறுதிகள், அதாவது 13 விழுக்காடு வாக்குறுதிகள் தான் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள். அப்போது 83%, 87% வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றவே இல்லை முதல்ல. இப்போ இது நிறைவேற்றுறதுனால என்ன பிரச்சனை வருதுன்னு இப்போ நம்ம மேல் மட்டத்திலே பேசிகிட்டு இருக்கோம். கீழ்மட்டத்தில் போய் ஒரு பாமர மக்கள், ஒரு நடுத்தர மக்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி பாதிப்படைகிறாங்கன்னு சொல்கிறேன். இவர்கள் வாக்குறுதியில் 423 430 வரைக்கும் இந்த போக்குவரத்து கழகம், அதாவது அரசு பேருந்துகளெல்லாம் எப்படி சீரமைப்போம் அப்படின்ற ஒரு வாக்குறுதி இருக்குது. இப்போது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழகத்தில் ஒரு அரசு பேருந்தானது 3 வருட காலம் அல்லது 7 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டப்பெற்றால் அந்த பேருந்தை மாற்ற வேண்டும் அப்படின்ற விதி இருந்தது. இப்போ இவங்க திமுக என்ன சொன்னாங்கன்னா எல்லா பேருந்தையும் புதுசாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எப்படி மாற்றிருக்காங்கன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இந்த விதிமுறையை மாற்றிவிட்டார்கள். பேருந்துகளை மாற்றவில்லை, விதிமுறைகளை மாற்றிவிட்டார்கள். எப்படி மாற்றுறாங்கன்னு கேளுங்களேன். 3 வருஷம் இருந்ததை 7 வருஷம் ஆக்குறாங்க. 7 லட்சம் கிலோமீட்டர் இருந்ததை 12 லட்சம் கிலோமீட்டர் ஆக்கிட்டாங்க. அப்போது விதியவே நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா பேருந்து மாற்ற வேணாம் அப்படின்றதுனால இதை மாற்றிட்டு புது பேருந்துன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பேருந்தில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாருங்களேன். 14,000 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. இவங்க வாக்குறுதியில் என்ன இருக்குன்னா அனைத்து பணியிடங்களையும் நிரப்புவோம்னு சொல்லிட்டு இந்த 4.5 ஆண்டுகளில் எந்த பணியிடத்தையும் நிரப்பவில்லை. அப்போது பார்ட் டைம் நீங்கள் இந்த கான்ட்ராக்டுக்காக டிரைவர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த சிஐடியு சவுந்தரராஜன் அவர்களே என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் நியமித்திருக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கு இந்த பேருந்துகளை ஓட்டும் அளவிற்கு திறமை இல்லாதவர்களாக நியமித்திருக்கிறீர்கள் அப்படின்னு உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய உங்கள் தொழிற்சங்கமே குற்றம் சாட்டுறாங்க. அப்போது மக்களினுடைய உயிருக்கு என்ன வழி இருக்கின்றது, என்ன வேல்யூ இருக்கின்றது? நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை. அதை நம்பி தான் இந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அப்போது எங்களுடைய கருத்து, அதிமுக பாஜக எங்கள் கூட்டணி கட்சிக்கு என்ன கருத்துனா, போன முறை நீங்கள் தேர்தலில் வென்றது சூறையாடப்பட்ட ஒரு வெற்றி, பொய்களால் வெல்லப்பட்ட ஒரு வெற்றி. இந்த தேர்தலில் ஒரே ஒரு அளவுகோல் தான். இவர்கள் என்னென்ன விஷயங்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள், அதை நிறைவேற்றி இருக்கிறார்களா அப்படின்றது. இந்த 535 வாக்குறுதிகளில் நான் சொன்ன மாதிரி வெறும் 13% வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து இவர்கள் பொய்களை அம்பலப்படுத்தி நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. சரி, திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, அதனால் ஆட்சியாளருக்கு எதிரான மனநிலை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வதாக நான் புரிந்து கொள்கிறேன். கேள்வி என்னன்னா, இதை அறுவடை பண்ணக்கூடிய இடத்துல அதிமுக பாஜக கூட்டணி முதன்மையான இடத்துல இருக்குன்னா எப்படி இருக்கு? அதாவது நம்ம மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். கடந்த 10 ஆண்டுகளில் இந்த திமுக செய்திருக்கக்கூடிய ஒரு அரசியலில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட கடந்த காலங்களில் கடந்து போயிட்டு இருந்த நம்ம ஒரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனித்து அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் அப்படின்றது நம்ம மக்களுக்கு இன்னுமே அதிகமாகிடுச்சு. அப்போது மக்கள் முடிவு பண்ணக்கூடியது என்னவாக இருக்கும் என்றால்,
இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கார். அதற்கு முன்பு 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்திருக்கிறார். இப்போ மக்கள் முடிவு பண்ண வேண்டியது என்னவென்றால், ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் லீடர்ஷிப் நம்மளுக்கு வேணுமா, இல்லை புதுமுகங்களே வேண்டுமா? புதுமுகங்களை நிச்சயமாக விரும்புவார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பல தேர்தல் கருத்து கணிப்பில் குறிப்பாக பீகாரில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மிக மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொன்ன விஷயம் என்னென்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய கட்சி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், ஆட்சிக்கே வர முடியும் அப்படின்ற கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த போலிங் பூத்தில் போய் மக்கள் வாக்களிக்கும் போது புதுதாக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், அதாவது இதுவரைக்கும் ஒரு எம்பியும் இல்லாமல் எம்எல்ஏவும் இல்லாமல் எதுவுமே அனுபவம் இல்லாத ஒருவர் தலையில் ஏற்கனவே கரூரில் நடந்த விஷயத்தை பார்த்தோம். அனுபவம் இல்லாமல் எப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்றது. அதனால் நிச்சயமாக மக்கள் இதற்கு முன்பு மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை வழங்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆட்சியை வேண்டும் என்று வாக்களிப்பார்கள் அப்படின்னு மிக உறுதியாக நாங்கள் நம்புகிறோம்.